குருகுலம் எனது வகுப்பறை வாயிலாக கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு பாட கல்வி ஒளிபரப்பில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் மாணவ செல்வங்களே, கடந்த பல வாரங்களாக நாங்கள் தரம் 11 பாடநூலின் பெரும்பாலான பாட அலகுகளை உங்களுடன் கலந்துரையாடி நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தரம் 11 பாடநூலின் முதலாம் பாட அலகான கைத்தொழில் புரட்சி தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றோம். கைத்தொழில் புரட்சி எனும் பொழுது தரம் 11 நீங்கள் முதலாம் பாட அலகாக முதலாம் தவணைக்குரிய ஒரு பாட அலகாக நீங்கள் இதனை கற்றிருப்பீர்கள். அந்த வகையில் தற்போது பரீட்சைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும் நோக்குடன் ஒரு மீட்டல் ஒளிபரப்பாக இன்றைய தினம் இது தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே உங்களுடன் உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளோம். அதாவது பிரான்சிய புரட்சி, அமெரிக்க புரட்சி, ரஷ்ய புரட்சி தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். அத்தோடு இன்று நாங்கள் கைத்தொழில் புரட்சி தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடிய அம்மூன்று புரட்சிகளும் அரசியல் புரட்சிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இந்த கைத்தொழில் புரட்சி பொருளாதாரத்துடன் தொடர்புடைய இறுதியில் அரசியல் துறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு புரட்சியாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது. மாணவர்களே, வழமை போன்று கைத்தொழில் புரட்சி என்ற பாட அலகினூடாக மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டம் மற்றும் கற்றற்பேறுகள் என்னவென்பது தொடர்பாக பார்த்துவிட்டு வரலாம். கைத்தொழில் புரட்சி என்ற பாட அலகின் தேர்ச்சியாக அமைவது வரலாற்று ரீதியான உலகின் போக்குகள் இந்நாட்டு வரலாற்றில் செல்வாக்கு செலுத்தி உலகின் போக்குகளை எதிர்கொள்ளும் வலிமையை ஏற்படுத்தி கொள்வார். இது நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சியாக அமைகின்றது. அடுத்ததாக இன்றைய தேர்ச்சி மட்டம் என்னவென்பதை பார்ப்போம். கைத்தொழில் புரட்சியின் செல்வாக்கை பகுத்தாய்வார். கைத்தொழில் புரட்சியின் செல்வாக்கை பகுத்தாய்வார் என்பது இந்த பாட அலகின் தேர்ச்சி மட்டமாக அமைகின்றது. கற்றற்பேறுகள் முக்கியமான விடயம். அதாவது இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் மாணவர்களாகிய நீங்கள் அடைய எதிர்பார்க்கும் கற்றற்பேறுகள். கைத்தொழில் புரட்சி என்றால் என்னவென்பதை விளக்குவார். கைத்தொழில் புரட்சியின் புத்தாக்கங்களை விவரிப்பார். அதாவது கைத்தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பில் விவரிக்கும் திறனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த கற்றற்பேறு கைத்தொழில் புரட்சியின் பரம்பலை விவரிப்பார். அதாவது குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஏற்பட்ட இந்த கைத்தொழில் புரட்சி உலகின் ஏனைய நாடுகளுக்கும் ஏனைய துறைகளுக்கும் எவ்வாறு பரவியதென்பதை நீங்கள் விவரிக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. நான்காவது கற்றற்பேறு கைத்தொழில் புரட்சி காரணமாக அரசியல், பொருளாதார, சமூக துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூன்றினையேனும் விளக்கி கூறுவார். கைத்தொழில் புரட்சியானது அரசியல் மற்றும் பொருளாதார சமூக துறைகளில் ஏற்படுத்திய மாற்றங்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடுவோம். இதன் போது அரசியல் துறையில் ஏற்படுத்திய 3 மாற்றங்கள், அதேவேளை பொருளாதார துறையில் ஏற்படுத்திய 3 மாற்றங்கள், சமூக துறையில் ஏற்படுத்திய 3 மாற்றங்கள் என 3 மாற்றங்களை குறிப்பிட்டு விளக்கும் திறனை நீங்கள் பெற்றிருக்கும் போது வினாப்பத்திரத்துக்குரிய விடையினை அளிப்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஐந்தாவது கற்றற்பேறு கைத்தொழில் புரட்சியின் சாதக பாதக விளைவுகளை பட்டியலிட்டு காட்டுவார். கைத்தொழில் புரட்சியானது சாதகமான பல விளைவுகளை தோற்றுவித்ததோடு பாதகமான பல விளைவுகளையும் தோற்றுவித்தது. இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம். இது தொடர்பாக அவ்விளைவுகளை பட்டியலிட்டு காட்டும் திறனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த கற்றற்பேறு கைத்தொழில் புரட்சி இலங்கை மீது செல்வாக்கு செலுத்திய விதத்தினை அறிந்து கூறுவார். ஐரோப்பாவில் ஏற்பட்ட இந்த கைத்தொழில் புரட்சி
காலப்போக்கில் இலங்கை மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது என்பது தொடர்பாக மாணவர்களாகிய நீங்கள் தெளிவான விளக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆம், நாங்கள் கற்றற்பேடுகள் தொடர்பாக பார்த்துவிட்டோம். எனவே இன்று நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட போகும் விடயம் என்னவென்பதையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்பதையும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் தற்போது அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் நாங்கள் தற்போது பாட விடயத்திற்குள் செல்லலாம். கைத்தொழிற் புரட்சி. ஆம், இந்த புரட்சி எனும் சொல் மாணவர்களாகிய உங்களுக்கு புதிய ஒரு சொல் அல்ல. ஏனெனில் ஏற்கனவே நாங்கள் 3 புரட்சிகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். புரட்சி என்றால் என்ன? முதலில் நாங்கள் பார்க்க வேண்டியது புரட்சி என்றால் என்ன. சாதாரணமாக நாங்கள் அரசியல் துறையில் ஏற்படும் பாரிய முக்கியமான வரலாற்று சம்பவங்களை புரட்சி என்று குறிப்பிடுவதுண்டு. ஆனால் கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் இங்கு புரட்சி என்று குறிப்பிடுகின்றோம். நான் ஏற்கனவே கலந்துரையாடல்களின் போது குறிப்பிட்டிருந்தேன், குறுகிய காலத்தில் ஏற்படும் பாரிய மாற்றத்தினை புரட்சி என்று குறிப்பிட முடியும். ஆம், குறித்து கொள்ளுங்கள். குறுகிய காலத்தில் ஏற்படும் பாரிய மாற்றத்தினை புரட்சி என்று குறிப்பிட முடியும். அதாவது நீண்ட காலத்தில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்படுமா இருந்தால் அது புரட்சியாக அமையாது. நீண்ட காலத்தில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்படுமானால் அது புரட்சியாக அமையாது. எனவே குறுகிய காலத்தில் ஏற்படும் பாரிய மாற்றத்தினை நாங்கள் புரட்சி என்று குறிப்பிடுவதுண்டு. ஆம், கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன? வரைவிலக்கணப்படுத்துக என்று ஒரு வினா கேட்கப்படும் போது நீங்கள் எவ்வாறு விடையளிக்க முடியும்? ஆம் மாணவ செல்வங்களே, நான் வழமை போன்று உங்களிடம் குறிப்பிடுவது போன்று குறிப்பு புத்தகங்கள், பேனைகளுடன் இணைந்திருங்கள். முக்கியமான விடயங்கள் தரப்படும் போது அவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு மீட்டல் வகுப்பறை என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்வது சிறந்ததாக இருக்கும். ஆம், கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன? அதாவது மனிதன் கைகளால் செய்த வேலைகளுக்கு கருவிகளை கண்டறிந்ததும் மனித மிருக சக்திக்கு பதிலாக வலுமூலங்களை கண்டறிந்ததுமே கைத்தொழில் புரட்சி எனப்படும். அதாவது ஆரம்ப காலத்தில் மனிதன் அனைத்து வேலைகளையும் தனது கைகளாலும் மற்றும் மிருக சக்தியை பயன்படுத்தியும் மேற்கொண்டான். முக்கியமாக விவசாய நடவடிக்கைகளின் போது. காலப்போக்கில், அதாவது மனிதன் கைகளால் செய்த வேலைகளுக்கு பதிலாக மனித மிருக சக்திக்கு பதிலாக வலுமூலங்களை கண்டறிந்ததை நாங்கள் கைத்தொழில் புரட்சி என்று குறிப்பிடுவோம். வலுமூலங்கள் எனும் போது இயந்திர சாதனங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே மனிதன் தனது கைகளால் செய்த வேலைகளுக்கு பதிலாகவும் மனித மிருக சக்திக்கு பதிலாக வலுமூலங்களை கண்டறிந்ததை நாங்கள் கைத்தொழில் புரட்சி என்று குறிப்பிட முடியும். ஆம், இந்த கைத்தொழில் புரட்சியானது 6 தசாப்தத்திற்குள், 6 தசாப்தம் என்பது 60 வருட காலம், 6 தசாப்தம் என்பது 60 வருட காலத்திற்குள் கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒன்றாக இந்த கைத்தொழில் புரட்சியினை நாங்கள் குறிப்பிட முடியும். கைத்தொழில் புரட்சி என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் மாற்றம் என்று குறிப்பிட்டிருக்கலாம், ஆனால் புரட்சி என்று குறிப்பிடுகின்றோம். கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தினை புரட்சி என குறிப்பிட்டவர் யார்? மாணவர்களே, இது உங்களுடைய பாடநூலில் குறிப்பிடப்படாத ஒரு விடயம். இருப்பினும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் சிறந்தது. கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட இந்த சாதகமான மாற்றத்தினை புரட்சி என்ற சொல்லால் குறிப்பிட்டவர் ஆர்னால்ட் டொயின்பி எனும் வரலாற்றாசிரியர். ஆர்னால்ட் டொயின்பி எனும் வரலாற்றாசிரியரே இந்த கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட மாற்றத்தினை புரட்சி என்று குறிப்பிட்டார். மற்றும் ஒரு முக்கிய விடயம், கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வரலாற்றாசிரியர் அல்ல. இவர் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட அந்த காலப்பகுதியில், அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வரலாற்றாசிரியர் அல்ல. கைத்தொழில் புரட்சியின் செல்வாக்கினை, மாற்றங்களை கண்கூடாக கண்டவர் ஒருவர் அல்ல. அடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வரலாற்றாசிரியர். கைத்தொழில் புரட்சி தொடர்பாக இவர் ஆராயும் போது
இதனை மாற்றம் என்று குறிப்பிடுவதை விட புரட்சி என்று குறிப்பிடுவதே சிறந்தது என்பதை இவர் கூற, அப்போது கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட மாற்றம் கைத்தொழில் புரட்சி என்ற சொல்லால் கூறப்பட்டது. எனவே கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட மாற்றத்தினை புரட்சி என்று குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் ஆர்னால்ட் டொயின்பி என்பவர். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் கைத்தொழில் புரட்சியின் ஆரம்பமும் வளர்ச்சியும். கைத்தொழில் புரட்சியானது முதலில் எங்கு ஏற்பட்டது? கைத்தொழில் புரட்சி கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட பாரிய மாற்றம் என்று குறிப்பிட்டிருந்தேன். குறுகிய காலத்தில் ஏற்பட்ட பாரிய மாற்றம். இந்த மாற்றம் எங்கு நிகழ்ந்தது? அதாவது முதலில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது ஐரோப்பா கண்டத்தில். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கைத்தொழில் புரட்சி முதலில் ஏற்பட்டது ஐரோப்பா கண்டத்தில். அதே வேளை ஐரோப்பா கண்டத்தின் ஒரு நாடான பிரித்தானியாவிலேயே கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. எனவே முதலாம் வினாத்தாளுக்குரிய ஒரு வினாவாக கேட்கப்படலாம், கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட நாடு எது? பிரித்தானியா. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதாவது பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக இலங்கையும் காணப்பட்டது. எனவே பிரித்தானியா என்ற நாடு நாம் அனைவரும் அறிந்த நாடொன்றே. அடுத்ததாக இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட காலப்பகுதி யாது? கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட நாடு பிரித்தானியா. கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட காலப்பகுதி 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதி. நூற்றாண்டு எனும் பொழுது 100 ஆண்டுகளை உள்ளடக்கியது. அரை நூற்றாண்டு எனும் பொழுது பிற்பகுதியில் வந்த 50 ஆண்டுகளை நாங்கள் குறிப்பிட முடியும். 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியிலேயே பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. அதேவேளை அந்த இறுதி அரை நூற்றாண்டான 50 வருட காலம் இந்த கைத்தொழில் புரட்சியானது பிரித்தானியாவிற்குள் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. பிரித்தானியாவுக்குள் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஏனைய நாடுகளுக்கு பரவும் வாய்ப்பு இருக்கவில்லை. எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட நாடு பிரித்தானியா. ஏற்பட்ட காலப்பகுதி 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதி. அதேவேளை இந்த 50 வருட காலம் பிரித்தானியாவிற்குள் மாத்திரமே கைத்தொழில் புரட்சி மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது, ஏனைய நாடுகளுக்கு பரவவில்லை. அதேவேளை 19ஆம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பாவின் ஏனைய சில நாடுகளுக்கும் ஆசியாவுக்கும் கைத்தொழில் புரட்சி பரவியது. ஐரோப்பாவின் ஏனைய சில நாடுகளுக்கு பரவ 50 வருடங்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து ஐரோப்பாவின் ஏனைய சில நாடுகள் மற்றும் உலகில் ஏனைய சில நாடுகளுக்கும் கைத்தொழில் புரட்சியானது பரவியது 19ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியாவிற்குள் மாத்திரமே இது மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது. கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்கள். ஐரோப்பா கண்டத்தில் பல நாடுகள் காணப்பட கைத்தொழில் புரட்சி ஏன் பிரித்தானியாவில் ஏற்பட்டது என்ற கேள்வி எமக்குள் எழலாம். அந்த அடிப்படையில் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக என 2ஆம் வினாப்பத்திரத்தில் ஒரு வினா கேட்கப்படலாம். இதன் போது நீங்கள் 3 காரணிகளை குறிப்பிட்டு அது தொடர்பான விளக்கத்தையும் அளித்தல் முக்கியமானது. மாணவ செல்வங்களே, உங்களுடன் இன்று 6 விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட போகின்றோம். இவற்றுள் 3 மாத்திரம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்வது போதுமானது. 3 தலைப்புகளை நீங்கள் குறிப்பிடும் போது உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். கைத்தொழில் புரட்சிக்கான 3, அதாவது பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான 3 காரணங்களை குறிப்பிட்டு விளக்குக எனும் பொழுது காரணிகள் 3 மாத்திரம் நீங்கள் குறிப்பிடும் போது உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். அவை தொடர்பாக சிறு விளக்கத்தினை அளிக்கும் போது மேலும் 3 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே 6 புள்ளிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதேவேளை 2 காரணிகளை குறிப்பிட்டு விளக்குக என்று கேட்கப்படும் போது 2 காரணிகளுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதேவேளை விளக்கத்தின் போது 1.5 புள்ளி வீதம் 3 புள்ளிகள் வழங்கப்படும். 1.5 புள்ளி வீதம் 3 புள்ளிகள் வழங்கப்படும். அது 5 புள்ளியாக உங்களுக்கு
பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான 3 காரணிகளை தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரணி மூலப்பொருட்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடிந்தமை. கைத்தொழில் புரட்சிக்கு மூலப்பொருட்கள் அவசியம். எனவே மூலப்பொருட்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி பிரித்தானியாவிலேயே காணப்பட்டது. இது தொடர்பாக நாங்கள் பின்பு விளக்கமாக பார்ப்போம். அடுத்த காரணம் அரசியல் உறுதி காணப்பட்டமை. அதாவது இந்த காலப்பகுதியில் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை காலப்பகுதியில் அங்கு அரசியல் உறுதி காணப்பட்டது. எனவே கைத்தொழில் புரட்சி அங்கு ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு சாதகமான காரணியாக அமைந்தது. அடுத்த காரணி வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருந்தமை. பிரித்தானியாவில் வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்து காணப்பட்டமையும் அங்கு இந்த புரட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. அடுத்ததாக சனத்தொகை அதிகரிப்பு. சனத்தொகை அதிகரிப்பின் காரணமாக பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏன் ஏற்பட்டது என்பது தொடர்பாக நாங்கள் விளக்கத்தின் போது பார்க்கலாம். அடுத்ததாக லாபகரமான உழைப்பை பெற முடிந்தமை. பிரித்தானியாவில் லாபகரமான உழைப்பை பெற முடிந்தமையால் அங்கு கைத்தொழில் புரட்சி முதலில் ஏற்பட்டது. இறுதியாக விருத்தியடைந்த வங்கி முறை. இந்த காரணிகள் அனைத்தும் கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு எவ்வாறு ஏதுவாக அமைந்தன என்பது தொடர்பாக நாங்கள் தற்போது விளக்கமாக பார்ப்போம். மாணவர்களே, 3 காரணிகளுக்கான தெளிவான விளக்கத்தினை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரணியாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் மூலப்பொருட்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடிந்தமை. அதாவது மனிதன் கைகளுக்கு செய்த வேலைகளை இயந்திரங்கள் மூலமாக செய்ததை நாங்கள் புரட்சி என்று குறிப்பிட்டோம். எனவே அங்கு இயந்திரங்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். கைத்தொழில் புரட்சி எனும் பொழுது முதலில் இயந்திரங்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். எனவே இரும்பு, நிலக்கரி என்பன மிக முக்கியமான மூலப்பொருட்களாக காணப்பட்டன. இரும்பு மாத்திரம் இருந்து நிலக்கரி இல்லாவிடின் அங்கு கைத்தொழில் புரட்சி ஏற்பட முடியாது. அதேவேளை நிலக்கரி மாத்திரம் அந்நாட்டில் இருந்து இரும்பு இல்லாவிடின் கைத்தொழில் புரட்சி ஏற்பட முடியாது. ஏனெனில் இரும்பை உருக்கி இயந்திர சாதனங்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும். இதன் போது நிலக்கரி எரிக்கப்பட வேண்டும். நிலக்கரியினால் இரும்பு உருக்கப்பட வேண்டும். எனவே கைத்தொழில் புரட்சி ஏற்பட இரும்பு, நிலக்கரி இரண்டும் அவசியமானது. பிரித்தானியாவில் இவை இரண்டும் தாராளமாக கிடைக்க பெற்றன. பிரித்தானியாவில் நிலக்கரியும் இரும்பும் தாராளமாக கிடைக்க பெற்றன. அதே நேரம் பிரித்தானியா பெருமளவிலான நாடுகளை அக்கால பகுதியில் குடியேற்ற நாடுகளாக கொண்டிருந்தது. எனவே தன்னுடைய கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை தன்னுடைய நாட்டில் மட்டுமன்றி குடியேற்ற நாடுகளில் இருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த மூலப்பொருட்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி காரணமாக பிரித்தானியாவில் முதலாக கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன். மூலப்பொருட்களை இலவாக பெற்றுக்கொள்ள முடிந்தமை. பிரித்தானியாவில் இரும்பும் நிலக்கரியும் தாராளமாக கிடைக்க பெற்றது. அதேவேளை தன்னுடைய குடியேற்ற நாடுகளில் இருந்தும் மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி பிரித்தானியாவுக்கு காணப்பட்டது. எனவே மூலப்பொருள் பற்றாக்குறை நிலவவில்லை. எனவே கைத்தொழில் துறையில் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு காரணியாக நாங்கள் இந்த காரணியை குறிப்பிட முடியும். அடுத்த காரணி அரசியல் உறுதி காணப்பட்டமை. அதாவது ஒரு நாட்டில் அரசியல் பிரச்சனைகள், குழப்பங்கள் காணப்படும் போது அந்நாட்டின் பொருளாதாரம் ஒரு நிலையாக காணப்பட மாட்டாது. எனவே அரசியல் உறுதி என்பது அந்நாட்டின் பொருளாதாரம் நிலை பெறுவதற்கு மிக முக்கியமானது ஒன்று. 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா உறுதியான அரசியல் நிலையை கொண்டிருந்தது. ஏனைய நாடுகளில் அரசியல் குழப்பங்கள் பல காணப்பட
பிரித்தானியாவில் இந்த குழப்ப அலை ஓய்ந்து அரசியல் உறுதி காணப்பட்டது. அதாவது 1688 ஆண்டு. சிறு விளக்கத்தினை நீங்கள் அளிக்க வேண்டும். இதன் போது இவ்வாறான ஒரு சிறு விளக்கத்தை அளித்தல் போதுமானதாக இருக்கும். 1688 ஆண்டு ஆங்கில புரட்சியை தொடர்ந்து பிரித்தானியாவில் அரசியல் உறுதி நிலவியது. அதாவது மன்னனுக்கு கட்டுப்பட்ட பாராளுமன்றம், பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்ட மன்னன் என்ற வகையில் அங்கு ஒரு சமத்துவம் பேணப்பட்டது. பாராளுமன்றத்துக்கும் மன்னனுக்கும் இடையில் ஒரு ஒத்திசைவு காணப்பட்டது. எனவே இந்த அரசியல் உறுதியானது அங்கு கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு உறுதுணையாக அமைந்தது. ஆங்கில புரட்சியை தொடர்ந்து மன்னனுக்கு கட்டுப்பட்ட பாராளுமன்றம், பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்ட மன்னன் என்ற அடிப்படையில் அங்கு ஒரு ஒத்திசைவு காணப்பட்டது, இணக்கப்பாடு காணப்பட்டது. எனவே கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு இந்த அரசியல் உறுதியும் ஒரு காரணமாக அமைந்தது. அடுத்த காரணி, பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டமைக்கான காரணங்கள் தொடர்பாக நாங்கள் தற்போது உங்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்த வகையில் மூன்றாவது காரணி, வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருந்தமை. அதாவது பிரித்தானியாவில் உள்நாட்டு வெளிநாட்டு போக்குவரத்துக்கான வசதிகள் காணப்பட்டமை. பிரித்தானியா ஒரு தீவு. பிரித்தானியாவின் வரைபடம் அங்கு காட்டப்பட்டுள்ளது. உலக புற உருவப்படத்தில் பிரித்தானியாவின் அமைவிடத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அது ஒரு தீவு. எனவே பிரித்தானியாவை சுற்றி கடற்போக்குவரத்தினை, நீர்வழி போக்குவரத்தினை மேற்கொள்வதற்கான சகல வசதிகளும் காணப்பட்டன. பிரித்தானியாவை சுற்றி நீர்வழி போக்குவரத்தை மேற்கொள்வதற்கான அனைத்து வசதிகளும் அங்கு காணப்பட்டன. எனவே வெளிநாட்டு தொடர்புகளை பேணக்கூடிய வசதி வாய்ப்பு காணப்பட்டது. அதே நேரம் பிரித்தானியாவில் உள்ள ஆறுகள் பலவற்றை இணைத்து அவர்கள் நாட்டுக்கு மத்தியில் கால்வாய்களை உருவாக்கி இருந்தனர். நாட்டை சுற்றி கடல்வழி போக்குவரத்து சாதகமாக இருந்தது. அந்த வசதிகள் பெருமளவில் காணப்பட்டன. எனவே வெளிநாட்டு தொடர்பு பேணப்பட்டது. உள்நாட்டில் காணப்பட்ட ஆறுகளை இணைத்து அவர்கள் கால்வாய் போக்குவரத்து வசதியினையும் ஏற்படுத்தி இருந்தனர். எனவே உள்நாட்டுக்குள்ளும் மூலப்பொருட்களையும் முடிவுப் பொருட்களையும் விரும்பிய இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய நீர்வழி போக்குவரத்து வசதிகளும் தரைவழி போக்குவரத்து வசதிகளும் காணப்பட்டன. எனவே கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு இந்த வர்த்தகம் வளர்ச்சியடைந்து காணப்பட்டமையையும் நாங்கள் ஒரு காரணமாக குறிப்பிட முடியும். அதே நேரம் பரந்த குடியேற்றங்களால் கிடைக்கப்பெற்ற சந்தை வாய்ப்பு, குடியேற்ற நாடுகளில் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு சென்று சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பிரித்தானியாவுக்கு காணப்பட்டது. உலகம் பூராகவும் பெருமளவிலான குடியேற்ற நாடுகள் பிரித்தானியாவிற்கு காணப்பட்டன. எனவே பிரித்தானியா தன்னுடைய உற்பத்திகளை தன்னுடைய அனைத்து குடியேற்ற நாடுகளும் சந்தைப்படுத்துவதன் மூலம் வர்த்தக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இதனையும் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டமைக்கான காரணங்களில் ஒன்றாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்த காரணம் சனத்தொகை அதிகரிப்பு. அதாவது 18ஆம் நூற்றாண்டாகும் போது பிரித்தானியா உள்நாட்டு வெளிநாட்டு போர்களிலிருந்து விடுபட்டிருந்தது. நாங்கள் பார்த்தோம். அமெரிக்க சுதந்திர போர், ரஷ்ய புரட்சி, பிரான்சிய புரட்சி அனைவும் ஏற்பட்டன. ஆனால் பிரித்தானியாவில் இந்த காலப்பகுதி அளவில் உள்நாட்டு வெளிநாட்டு போர்கள் அனைத்தும் நிறைவு பெற்றமையால் அங்கு சனத்தொகை பெருக்கம் ஏற்பட்டது. ஏனெனில் போர் காலப்பகுதியில் பெரும்பாலான போர் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் காணப்பட்டன. போர் நிறுத்தம் காரணமாக, போர்களிலிருந்து பிரித்தானியா விடுபட்டதன் காரணமாக சனத்தொகை பெருக்கமுற்றது. அதேவேளை சனத்தொகை அதிகரிப்பிற்கு ஏற்ப அவர்களுக்கு பொருட்களுக்கான கேள்வியும் அதிகரித்தது.
சனத்தொகை அதிகரிப்பிற்கு ஏற்ப பொருட்களுக்கான கேள்வியும் அதிகரித்தது. எனவே நுகர்வு அதிகரிக்க அந்த நுகர்வினை ஈடு செய்ய இவர்கள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டி இருந்தது. கைத்தொழில் சாதனங்கள் மூலமாக நுகர்வு பொருட்களின் உற்பத்திகள் அதிகரிக்கப்பட புரட்சி ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. சனத்தொகை அதிகரிப்பு காரணமாக பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்தது. எனவே அந்த நுகர்வினை ஈடு செய்ய அதாவது உற்பத்தியினை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைமை பிரித்தானியாவுக்கு ஏற்பட உற்பத்திகள் அதிகரித்தன. கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. அடுத்த காரணம் லாபகரமான உழைப்பினை பெற முடிந்தமை. லாபகரமான உழைப்பினை பெற முடிந்தமை. கைத்தொழில் துறை சார்ந்த அனைத்து வேலைகளுக்கும் உழைப்பு தேவைப்பட்டது. அதேவேளை பிரித்தானியாவில் லாபகரமாக மலிவான விதத்தில் உழைப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி காணப்பட்டது. பார்ப்போம் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பாக. நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நில அடைப்பு இயக்கம். அதாவது சிறு விவசாயிகள் அனுபவித்து வந்த விவசாய நிலங்களை பிரபுக்கள் கையேற்ற பின்னர் அந்த சிறுநில விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலங்களை இழந்தனர். தன்னுடைய விவசாய நிலங்களை பிரபுக்களுக்கு சொந்த. நாங்கள் ஏற்கனவே ரஷ்ய புரட்சியின் போது, பிரான்சிய புரட்சியின் போது பார்த்தோம் நிலமானிய முறை. பிரபுக்களுக்கு சொந்தமான நிலத்தில் மக்கள் அடிமைகளாக வேலை பார்த்தனர். ஆனால் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சனத்தொகை அதிகரிக்க பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்தது. எனவே உற்பத்தியை பெருக்க வேண்டிய தேவை ஏற்பட இதனை மையமாக கொண்டு லாபத்தை அதிகரித்து கொள்ளும் நோக்கில் அந்த நில உடைமையாளர்களான பிரபுக்கள் இந்த சிறு நிலங்களில் வேலை பார்த்து கொண்டிருந்த பெருமளவிலான விவசாயிகளை வெளியேற்றி விட்டு அதில் ஒரு பண்ணையை உருவாக்கி, அதாவது 100 குடும்பங்கள், ஒரு பிரபுவின் நிலத்தில் 100 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது 90 குடும்பங்கள் வெளியேற்றப்படுகின்றன. 10 குடும்பங்கள் மாத்திரம் அனுமதிக்கப்பட அவர்களை கொண்டு புதிய இயந்திர சாதனங்களை கொண்டு உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு லாபத்தை பெறுவது பிரபுவின் நோக்கமாக அமைந்தது. எனவே இந்த நிலங்களை அனுபவித்து வந்த விவசாயிகள் அந்த நில உரிமையை இழந்து வேலை வாய்ப்பினையும் இழக்கின்றனர். இவர்கள் தொழில் தேடி நகரங்களுக்கு ஒவ்வொரு பிரபுவும் இதனையே மேற்கொண்டார். பெரும்பாலான மக்களை வெளியேற்றிவிட்டு குறிப்பிட்ட சிறு மக்கள் தொகையை வைத்து இயந்திர சாதனங்களை கொண்டு தன்னுடைய உற்பத்தியை பெருக்க லாபம் உழைத்தனர். ஒவ்வொரு பிரபுவின் நிலத்திலிருந்தும் வெளியேற்றப்பட்ட இந்த மக்கள் பாரிய இன்னல்களுக்கு ஆளாயினர். இருப்பிட வசதி இல்லை, அதேவேளை தொழில் வாய்ப்புகள் இல்லை. இவர்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்தனர். இக்கால பகுதியில் நகர பிரதேசங்களில் பாரிய கைத்தொழிற்சாலைகள் உருவாகி இருந்தன. நகர்ப்புறங்களில் பாரிய கைத்தொழிற்சாலைகள் உருவாகி இருந்தன. எனவே இவர் தொழில் இழந்த விவசாயிகள் நகர்ப்புறங்களை நோக்கி, கைத்தொழிற்சாலைகளை நோக்கி தொழில் தேடி செல்ல குறைந்த ஊதியத்திற்கு இவர்களை வேலைக்கமர்த்தி கொள்ளக்கூடியதாக முதலாளிமாருக்கு இருந்தது. இந்த தொழிற்சாலையின் உரிமையாளர்கள் இவர்களை குறைந்த கூலிக்கு வேலைக்கு அமர்த்தி பாரிய சேவையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இவர்களுக்கு அதிகமான லாபத்தினை உழைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் இந்த காலப்பகுதியில் இந்த வேலையற்ற பிரபுக்களின் நிலங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட விவசாயிகளால் லாபகரமான உழைப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்பட்டதனால் கைத்தொழில் புரட்சி காரணமாக அதிக லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக விருத்தி அடைந்த வங்கி முறை. நவீன வங்கி முறைகள் தோற்றம் பெற்றது பிரித்தானியாவிலேயே. நவீன வங்கி முறைகள் முதன்முறையாக தோற்றம் பெற்றது பிரித்தானியாவில். அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரம் சிறந்து விளங்க வியாபாரத்தில் உழைத்த பெருந்தொகை பணத்தினை பாதுகாத்து வைப்பதற்காக வங்கி நிதி நிறுவனங்கள் தேவைப்பட்டன. இந்த காலப்பகுதியில் பிரித்தானியாவில் வங்கி நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெறுகின்றன. இந்த வங்கி தோற்றம் தொடர்பாக நாங்கள் குறிப்பிடும் போது ஆரம்ப காலத்தில் வங்கி முறை அங்கு காணப்படவில்லை. அதாவது
வியாபாரி, வர்த்தகர் அல்லது முதலாளி ஒருவர் தன்னுடைய பணத்தை தன்னுடைய வீட்டிலேயே பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை காணப்பட்டது. அவ்வாறு தன்னுடைய வீட்டில் அந்த பணத்தை பாதுகாக்கும் போது பாதுகாப்பு அங்கு உறுதி செய்யப்படவில்லை. ஏனெனில் அக்காலத்தில் பிரித்தானியாவில் இருந்த முதலாளிமார், செல்வந்தர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர்த்தகத்தில் ஈடுபட்டனர், வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். எனவே தன்னுடைய பணத்தை தன்னுடைய நாட்டில் தன்னுடைய வீட்டில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதில் அவர்களுக்கு பிரச்சனை எழுந்தது. இந்த காலப்பகுதியில் பிரித்தானியாவில் ஒரு நடைமுறை காணப்பட்டது. பொற்கொள்ளர்களிடம் இந்த பணத்தை பாதுகாத்து வைப்பதற்கான பெட்டகங்கள் காணப்பட்டன. பொற்கொள்ளர்களிடம் பாதுகாப்பு பெட்டகங்கள் காணப்பட்டன. ஆனால் அக்கால பகுதியில் வங்கி முறையும் காணப்படவில்லை, பண வசதியும் காணப்படவில்லை. தங்க பிஸ்கட்டுகளே இவர்கள் பயன்படுத்தி வந்தனர். தங்க பிஸ்கட்டுகளை இவர்கள் பயன்படுத்தி வந்தனர். இதன் போது குறித்த ஒரு வர்த்தகர் தன்னிடமுள்ள அந்த தங்க பிஸ்கட்டுகளை அந்த பொற்கொள்ளரிடம் கொண்டு சென்று பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி அவரிடம் கையளிப்பார். உதாரணமாக 10,000 பிஸ்கட்டுகளை, தங்க பிஸ்கட்டுகளை அவரிடம் கையளிக்கும் பொழுது அதனை பாதுகாத்து வைப்பதற்காக ஒரு 50 பிஸ்கட்டுகளை அவருக்கு கைமாறாக வழங்குவார். எனவே அவர் தன்னுடைய அந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் அந்த பிஸ்கட்டுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பார். இவர் கொடுத்த அந்த பிஸ்கட்டுகளுக்கு ஒரு பற்றுச்சீட்டினை அந்த பொற்கொள்ளர் வழங்குவார். இவருடைய 10,000 பிஸ்கட்டுகள் என் வசம் உள்ளன என்பதை உறுதிப்படுத்தி ஒரு பற்றுச்சீட்டினை வழங்க, அந்த பற்றுச்சீட்டினை பெற்றுக்கொண்ட அவர் அதை எடுத்துக்கொண்டு தான் வெளிநாடுகளுக்கு செல்வார். தான் வெளிநாடுகளில் வியாபாரத்துக்காக செல்லும் போது தன் வசம் அந்த பற்றுச்சீட்டினை வைத்திருப்பார். உதாரணமாக பிரித்தானியாவில் உள்ள ஒரு வர்த்தகர் ஒருவர் பிரித்தானிய பொற்கொள்ளனிடம் 10,000 அதாவது பிஸ்கட்டுகளை, தங்க பிஸ்கட்களை கொடுத்துவிட்டு அந்த பற்றுச்சீட்டினை பெற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வருவாரானால், இந்தியாவுக்கு வந்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அவருக்கு 5,000 தங்க பிஸ்கட்டுகள் தேவைப்படுகின்றன. தன்னுடைய வியாபாரத்தை மேற்கொள்வதற்காக 5,000 தங்க பிஸ்கட்டுகள் தேவைப்படுகின்றன. உடனடியாக பிரித்தானியாவுக்கு செல்ல முடியாது. அக்காலத்தில் போக்குவரத்துக்கு காலதாமதம் ஏற்பட்டது. எனவே இவர் இந்தியாவில் உள்ள ஒரு செல்வந்தரிடம், பிரித்தானிய செல்வந்தரிடம் அந்த பற்றுச்சீட்டினை காண்பித்து அவரிடம் கையளித்து அவரிடமிருந்து 5,000 தங்க பிஸ்கட்டுகளை பெற்றுக்கொள்வார். அந்த பற்றுச்சீட்டில் அவருடைய 10,000 தங்க பிஸ்கட்டுகள் வைப்பில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அந்த பற்றுச்சீட்டினை அவரிடம் கையளித்து அவரிடமிருந்து 5,000 பிஸ்கட்டுகளை அவர் பெற்றுக்கொண்டு வியாபாரத்தை கொண்டு செல்வார். அதன் பின்னர் அதன் மூலமாக வருமானம் உழைத்த பின்னர் அந்த 5,000 பிஸ்கட்டுகளையும் அந்த பற்றுச்சீட்டை கையளித்தவரிடத்தில் கொடுத்துவிட்டு அவர் அந்த பற்றுச்சீட்டினை மீளவும் பெற்றுக்கொள்வார். காசோலை இவ்வாறே தோற்றம் பெற்றது என குறிப்பிடப்படுகின்றது. காசோலை இவ்வாறே தோற்றம் பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அதேவேளை இந்த முயற்சியாளர்களால் பொற்கொள்ளர்களின் பெட்டகங்களில் வைக்கப்பட்டிருந்த அந்த தங்க பிஸ்கட்டுகள் மீள பெறப்படுவதில்லை. ஏனெனில் அவர்கள் அங்கு வைப்பிலிட்டு விட்டு வேறு நாடுகளுக்கு வியாபாரத்துக்காக செல்ல அவர்களுடைய பெட்டகங்கள் நிரம்பி வழிந்தன. பொற்கொள்ளர்களின் பெட்டகங்கள் நிரம்பி வழிந்தன. இதன் போது அவர்கள் அந்த தங்க பிஸ்கட்டுகளை புதிய முயற்சியாளர்களுக்கு கடனாக வழங்கினர். அக்கால பகுதியில் தொழில்நுட்ப துறையில், அறிவியல் துறையில் வளர்ச்சியடைந்த புதிய முயற்சியாளர்கள் தோற்றம் பெற அவர்களிடத்தில் பண வசதி காணப்படவில்லை. எனவே இவர்களால் பாதுகாப்பில் வைக்கப்பட்ட அந்த தங்க பிஸ்கட்டுகளை அவர்களுக்கு இவர் கடனாக வழங்கி குறிப்பிட்ட ஒரு வட்டியையும் அறவிட்டுக் கொள்ளுகின்றார். இந்த அடிப்படையிலேயே பிரித்தானியாவில் காலப்போக்கில் வங்கிகள் தோற்றம் பெற்றன. அந்த வகையில் உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரத்தில் தான் சம்பாதித்து கொண்ட பணத்தினை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக வங்கி நிதி நிறுவனங்கள் பிரித்தானியாவில் முதலாக தோற்றம் பெற அது கைத்தொழில் புரட்சி ஏற்பட வழிவகுத்தது. எவ்வாறெனில் கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான கடனை இந்நிதி நிறுவனங்கள் வழங்கின. எனவே கைத்தொழில் துறை வளர்ச்சி கண்டது. ஏனைய நாடுகளில் இந்த வசதி வாய்ப்புகள் காணப்படவில்லை. நிதி நிறுவனங்கள்
கடன் வழங்கும் வசதி வாய்ப்புகள் ஏனைய நாடுகளில் காணப்படவில்லை. பிரித்தானியாவில் கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான கடன்களை வழங்குவதற்கான வங்கி வசதிகள் காணப்பட்டமை கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணியாக நாங்கள் குறிப்பிட முடியும். தற்போது நாங்கள் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஏற்பட்டமைக்கான 6 காரணங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். மாணவர்களை நான் குறிப்பிட்டது போன்று 3 காரணிகளை நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வினாப்பத்திரத்தில் ஒரு வினாவாக இந்த வினா கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகள். கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஏற்பட்டது. பிரித்தானியாவில் ஏற்பட்டமைக்கான காரணங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தற்போது பார்ப்போம் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகள் யாவை. அதாவது 2ஆம் வினாப்பத்திரத்தின் 1வது வினாவாக கேட்கப்படலாம். கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட 3 துறைகளை குறிப்பிடுக. அடிக்கடி உங்களிடம் வினவப்பட்ட ஒரு வினா. 2016 முதல் 19 வரையான வினாப்பத்திரங்களை எடுத்து பாருங்கள். இந்த வினா பல தடவைகளில் கேட்கப்பட்டிருக்கின்றது. கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட 3 துறைகளும் யாவை? 1வது துறையாக நாங்கள் நெசவுத்துறையை குறிப்பிட முடியும். அடுத்தது இரும்பு, அடுத்தது நிலக்கரி. நெசவு, இரும்பு, நிலக்கரி ஆகிய 3 துறைகளிலேயே ஆரம்பத்தில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. ஆரம்பத்தில் கைத்தொழில் புரட்சி இந்த 3 துறைகளை மையமாக கொண்டே ஏற்பட்டது. அதனை அடுத்து இம்மூன்று துறைகளிலும் ஏற்பட்ட இந்த வளர்ச்சியானது காலப்போக்கில் ஏனைய 3 துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தியது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட 3 பிரதான துறைகள் நெசவு, இரும்பு, நிலக்கரி. இந்த 3 துறைகளிலுமே ஆரம்பத்தில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. இவற்றுள் ஏற்பட்ட அந்த வளர்ச்சியானது காலப்போக்கில் மேலும் 3 துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் 3 துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம். இம்மூன்று துறைகளிலும் ஏற்பட்ட வளர்ச்சி போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் ஆகிய 3 துறைகளிலும் காலப்போக்கில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்கள் இனி இந்த நெசவு, இரும்பு, நிலக்கரி கைத்தொழில் தொடர்பாக தெளிவான விளக்கத்தினை பார்க்கலாம். குறித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 துறைகளிலேயே ஆரம்பத்தில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. இதனை மையமாக கொண்டு காலப்போக்கில் போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் ஆகிய துறைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. நாங்கள் சற்று சுருக்கமாக பார்ப்போம் முக்கியமான விடயங்களை. அதாவது நெசவுத்துறை சார்ந்த கண்டுபிடிப்புகள். நெசவு எனும் பொழுது புடவை சம்பந்தப்பட்ட அந்த கைத்தொழில். நெசவுத்துறை சார்ந்த கண்டுபிடிப்புகள் எனும் பொழுது நாங்கள் முதலாவதாக பறக்கும் நூனாளியை குறிப்பிட முடியும். இதனை பறக்கும் தறியோடம் என்றும் குறிப்பிடலாம். பறக்கும் தறியோடம் என்று குறிப்பிடலாம். ஏனெனில் இது ஓடம் போன்ற ஒரு அமைப்பினை கொண்டிருக்கின்றது. ஃப்ளையிங் ஷட்டில் என்று இதனை குறிப்பிடுவதுண்டு. ஃப்ளையிங் ஷட்டில் என்ற நாங்கள் இதனை குறிப்பிடுவதுண்டு. ஓடம் போன்ற அமைப்பில் காணப்படுவதனால் பறக்கும் தறி ஓடம் என்றும் நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். இதனுடைய செயற்பாடு என்ன? நெசவு கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. இதன் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றே இந்த நூனாளி. இதனுடைய செயற்பாடு நெசவு செய்யும் செயற்பாடுகளை வேகமடைய செய்தது. நெசவு செயற்பாடுகளை ஏற்கனவே மனிதன் தன்னுடைய கைகளால் மிக மெதுவாக இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்த வேளை இந்த நெசவு செய்யும் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வகையில் பறக்கும் நூனாளியை கண்டுபிடித்தவர் ஜோன் கே என்பவர். குறித்துக் கொள்ளுங்கள். பறக்கும் நூனாளி ஜோன் கே என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாறு ஒரு வினா கேட்கப்படலாம். நெசவுத்துறை சார்ந்த கண்டுபிடிப்புகள் 3 குறிப்பிடுக. நெசவுத்துறை சார்ந்த கண்டுபிடிப்புகள் 3 குறிப்பிடுக அல்லது கண்டுபிடிப்பாளர்கள் 3 குறிப்பிடுக. பொருத்தும் வினாவாக இந்த வினா கேட்கப்படலாம். கண்டுபிடித்தவர்கள், கண்டுபிடிப்புகள் என்ற அடிப்படையில் 2 நிரல்கள் தரப்பட்டு நீங்கள் பொருத்தி விடையினை கண்டுபிடிக்க வேண்டி ஏற்படலாம். எனவே இந்த பறக்கும் நூனாளி ஜோன் கே என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை குறித்து கொள்ளுங்கள். ஜோன் கே என்பவருடைய புகைப்படமும் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நூனாளி. நீங்கள் பாடநூலில் இதனை காண முடியாது.
தற்போது நீங்கள் இதில் அவதானித்து பாருங்கள், ஓடம் போன்ற அமைப்பில் இது காணப்படுகின்றது. எனவே இதனை பறக்கும் தறியோடம் என்று நாங்கள் குறிப்பிடலாம். இது முதலாவது கண்டுபிடிப்பு. நெசவுத்துறை சார்ந்த முதலாவது கண்டுபிடிப்பு பறக்கும் நூனாளி, ஜோன் கே. அடுத்ததாக ஜெனி இயந்திரம். அடுத்ததாக நான் கூறியிருந்தேன் 3 கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. 3 புள்ளிக்கான ஒரு வினாவாக கேட்கப்படலாம். பறக்கும் நூனாளி, அடுத்ததாக ஜெனி இயந்திரம். ஜெனி இயந்திரம் இதனை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஆக்ரீவ்ஸ். இதனை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஆக்ரீவ்ஸ். இதனுடைய செயற்பாடு நூல் நூற்கும் செயற்பாடுகள் வேகம் அடைந்தது. கைத்தறி பார்த்திருப்பீர்கள். நமது நாட்டில் தற்போதும் கூட இந்த கைத்தறி நெசவு நடைபெற்று வருகின்றது. அது போன்ற ஒரு இயந்திரமாகவே இது காணப்படுகின்றது. இந்த ஜெனி இயந்திரத்தின் செயற்பாடு நூல் நூற்கும் செயற்பாடுகளை வேகமடைய செய்தது. நெசவு துறையில் ஏற்பட்ட அடுத்த கட்ட அபிவிருத்தியாக நாங்கள் இதனை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே குறித்துக் கொள்ளுங்கள், ஜெனி இயந்திரம் ஜேம்ஸ் ஆக்ரீவ்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த கண்டுபிடிப்பு, 2 கண்டுபிடிப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்த்துவிட்டோம். அடுத்து 3வது நெசவுத்துறை சார்ந்த கண்டுபிடிப்பு வலுவினால் இயங்கும் நூல் நூற்கும் இயந்திரம். வலுவினால் இயங்கும் நூல் நூற்கும் இயந்திரம் ரிச்சர்ட் ஆக்ரைட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ரிச்சர்ட் ஆக்ரைட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது பற்றி நாங்கள் குறிப்பிடுவதானால் அளவில் பெரிதாக காணப்பட்டது. இதனுடைய புகைப்படம் ஒன்றை நாங்கள் அடுத்து உங்களுக்கு தருவோம். அளவில் பெரியதாக இருந்தது. அதேவேளை வீட்டில் வைத்து பயன்படுத்துவது சிரமமாக காணப்பட்டது. இடத்துக்கிடம் எடுத்து செல்வது சிரமம். அதேவேளை இதன் இயக்கப்பாட்டுக்கு வேகமான நீரோட்டம் தேவைப்பட்டது. எனவே நீரோட்டம் உள்ள இடங்களிலேயே இதனை வைத்து பயன்படுத்த முடியும். நீரோட்ட வசதியுள்ள இடங்களில் மாத்திரமே அதனை பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. பார்ப்போம். ரிச்சர்ட் ஆக்ரைட் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட வலுவினால் இயங்கும் நூல் நூற்கும் இயந்திரம் எவ்வாறான தோற்றத்தை கொண்டது என்பது தொடர்பாக. அதோ காட்டப்பட்டிருக்கின்றது. ரிச்சர்ட் ஆக்ரைட் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட நூல் நூற்கும் இயந்திரம் அளவில் பெரியது, வீட்டுக்குள் வைத்து பயன்படுத்துவது சிரமமாக காணப்பட்டது, நீரோட்டம் உள்ள இடங்களில் மாத்திரமே அதனை பயன்படுத்தக்கூடியதாக இருந்ததை நாங்கள் ஒரு சிறு குறைபாடாக குறிப்பிடலாம். எனினும் நெசவுத்துறை சார்ந்த அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. எனவே நெசவுத்துறை சார்ந்த 3 கண்டுபிடிப்புகள் தொடர்பாகவும் கண்டுபிடிப்பாளர்கள் தொடர்பாகவும் நாங்கள் தற்போது பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நெசவுத்துறை சார்ந்த அடுத்த கண்டுபிடிப்பு மியூல் இயந்திரம். மியூல் இயந்திரம் இதனை கண்டுபிடித்தவர் சாமுவேல் கிராம்ப்டன். நெசவுத்துறையின் அடுத்த கட்ட முன்னேற்றமாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். மியூல் இயந்திரத்தின் முக்கியத்துவம் என்ன? மியூல் இயந்திரத்தின் முக்கியத்துவம் என்ன? மென்மையானதும் சக்தி வாய்ந்ததுமான நூலை உற்பத்தி செய்ய முடிந்தது. மென்மையானதும் சக்தி வாய்ந்ததுமான நூலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயந்திரமாக இந்த மியூல் இயந்திரம் காணப்பட்டது. இவ்வாறான பல புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் காரணமாக காலப்போக்கில் நெசவுத்துறை பாரிய மாற்றத்திற்குள்ளானது. குறுகிய காலப்பகுதிக்குள் இவ்வாறான புதிய கண்டுபிடிப்புகள் காரணமாக பாரிய மாற்றத்துக்குள் நெசவுத்துறை உள்ளானது. எனவே நாங்கள் நெசவுத்துறையை கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகளுள் பிரதான ஒரு துறையாக குறிப்பிட முடியும். மாணவ செல்வங்களே, நாங்கள் தற்போது அதாவது நெசவுத்துறை சார்ந்த 4 கண்டுபிடிப்புகள் தொடர்பாகவும் அவற்றை கண்டுபிடிப்பாளர்கள் தொடர்பாகவும் அவற்றின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் இதுவரை பார்த்தோம். இவற்றுள் 3 நீங்கள் முக்கியமாக நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த துறை கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட 3 துறைகள். ஒன்று நெசவுத்துறை, இரண்டாவது இரும்புருக்கு கைத்தொழில். இரும்புருக்கு கைத்தொழில் நாங்கள் பார்ப்போம். இரும்புருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். பிரித்தானியாவில் இரும்பும் நிலக்கரியும் காணப்பட்டன. அந்த அடிப்படையில் பிரித்தானியா இரும்புத்தாதை அதிகமாக கொண்ட ஒரு நாடாக விளங்குகின்றது. பிரித்தானியா இரும்புத்தாதை அதிகமாக கொண்ட ஒரு நாடாக விளங்குகின்றது. அதேவேளை கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு முன்னால் அங்கு போராயுதங்கள், விவசாய உபகரணங்கள், வீட்டு பாவனை பொருட்கள் என்பவற்றை தயாரிப்பதற்கான இரும்பும் உருக்கும் உற்பத்தி செய்யப்பட்டன. கைத்தொழில் புரட்சி காலப்பகுதியில் இரும்புருக்கு கைத்தொழில் பாரிய வளர்ச்சி கண்டது.
எனினும் கைத்தொழில் புரட்சிக்கு முன்பாகவே இரும்பு உருக்கு சார்ந்த உபகரணங்கள் அங்கு தயாரிக்கப்பட்டன. அதாவது போராயுதங்கள், விவசாய உபகரணங்கள், வீட்டு பாவனை பொருட்கள் என இவை ஆரம்ப கால பகுதியிலேயே பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இந்த உபகரணங்களுக்கான இரும்பு தாது விறகு மூலமே ஆரம்ப காலத்தில் உருக்கப்பட்டது. விறகு மூலமே உருக்கப்பட்டது. எனினும் விறகை ஒரு எரிபொருளாக கொண்டு பாரியளவிலான இரும்பையும் உருக்கையும் உற்பத்தி செய்து கொள்ள முடியவில்லை. எனவே அது ஒரு வரையறைக்குட்பட்டதாக காணப்பட்டது. பாரிய மாற்றம் அங்கு ஏற்படவில்லை, பாரிய வளர்ச்சி காணப்படவில்லை. ஒரு வரையறைக்குட்பட்டதாக அந்த உற்பத்திகள் அங்கு காணப்பட்டன. ஏனெனில் விறகினை கொண்டு பாரியளவு இரும்பினை உருக்கு செய்ய முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. நிலக்கரி மூலம் இரும்புத்தாதை உருக்கும் முறை ஆப்ரஹாம் டர்பி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம், இரும்புருக்கு கைத்தொழில் சார்ந்த கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். ஆரம்பத்தில் விறகின் மூலமே இரும்புத்தாது உருக்கப்பட்டது. எனவே வரையறுக்கப்பட்ட விதத்திலேயே அங்கு உபகரணங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. ஆனால் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட அந்த காலப்பகுதியில் நிலக்கரி மூலமாக, நிலக்கரி ஒரு எரிபொருள் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிலக்கரி ஒரு எரிபொருள். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் அழிந்து போன தாவரங்கள் நிலத்தில் புதையுண்டு மண்ணால் மூடப்பட்டு ஆழத்திற்கு செல்ல அங்கு வெப்ப தாக்கம் காரணமாக அவை நிலக்கரியாக மாறுகின்றன. ஆரம்ப கால பகுதியில், முன்னைய காலப்பகுதிகளில் நிலத்திற்குள் புதையுண்ட தாவரங்கள் மண்ணினால் மூடப்பட்டு ஆழமாக உள்ளே சென்று வெப்ப தாக்கத்தினால் காலப்போக்கில் அவை நிலக்கரியாக மாறுகின்றன. ஆம், இந்த நிலக்கரி இன்று பிரதான ஒரு எரிபொருளாக காணப்படுகின்றது. எனவே விறகின் மூலம் இரும்பை உருக்கியதற்கு பதிலாக நிலக்கரி மூலம் இரும்புத்தாதை உருக்கும் முறை ஆப்ரஹாம் டர்பி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், நிலக்கரி மூலம் இரும்புத்தாதை உருக்கும் முறை ஆப்ரஹாம் டர்பி. அடுத்த கட்ட முன்னேற்றம், ரோலர் இயந்திரம் மூலம் பதப்படுத்தப்பட்ட இரும்பை உற்பத்தி செய்யும் முறை ஹென்றி வோட் என்பவரால் கண்டறியப்பட்டது. ரோலர் இயந்திரம் ஹென்றி வோட் என குறித்துக் கொள்ளுங்கள். ரோலர் இயந்திரம் ஹென்றி வோட், அதாவது பதப்படுத்தப்பட்ட இரும்பு. இரும்பை நிலத்தினுள் அகழ்ந்தெடுக்கப்படும் போது அதிலிருந்து கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். எனவே இந்த முறையில் பதப்படுத்தப்பட்ட இரும்பை உற்பத்தி செய்யும் முறையை கண்டுபிடித்தவர் ஹென்றி வோட். அடுத்ததாக இரும்பிலிருந்து மேலும் கழிவுகளை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்யும் முறை ஹென்றி பேஸ்மர் என்பவரால் கண்டறியப்பட்டது. இது தொடர்பான படங்களை நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். ஹென்றி பேஸ்மர், அதாவது இரும்பிலிருந்து கழிவுகளை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்யும் முறை. இரும்பு, உருக்கு இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இரும்பு, உருக்கு. இரும்பு எனும் பொழுது அது கனமானதாக காணப்படும். அதிலிருந்தும் கழிவுகளை அகற்றி மென்மையானதாக தயாரிக்கும் போது அது உருக்கு. அதாவது அளவாங்கு, சுத்தியல் என்பன இரும்பு சார்ந்த உற்பத்திகள். அதேவேளை கத்தி, வாகனங்களுக்கான தகடுகள் போன்ற மெல்லியவை உருக்கு சார்ந்த உற்பத்திகள். இரும்பை வளைப்பது கடினம், ஆனால் உருக்கை வளைக்க முடியும், மெல்லியதாக காணப்படும். இரும்பிற்கும் உருக்கிற்கும் உள்ள வித்தியாசம் இதுவே. எனவே பதப்படுத்தப்பட்டு கழிவுகள் அகற்றப்பட்ட பின்னரே உருக்கு சார்ந்த உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இரும்பிலிருந்து கழிவுகளை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்யும் முறையை ஹென்றி பேஸ்மர் என்பவர் கண்டறிந்தார். குறித்துக் கொள்ளுங்கள், ஆப்ரஹாம் டர்பி, ஹென்றி வோட், ஹென்றி பேஸ்மர். அடுத்ததாக வில்லியம் சீமன்ஸ் என்பவர் இரும்புத்தாதை உருக்கக்கூடிய அடுத்த
முதற்கட்ட முன்னேற்றமான மின்னடுப்பை கண்டுபிடிக்கின்றார். விறகு மூலம் எரிக்கப்பட்டு நிலக்கரி மூலம் உருக்கப்பட்டு அடுத்ததாக மின்னடுப்பின் மூலமாக இரும்பு உருக்கப்படுகின்றது. இதனை கண்டுபிடித்தவர் வில்லியம் சீமன்ஸ். குறித்து கொள்ளுங்கள். ஆப்ரஹாம் டர்பி, ஹென்றி வோட், ஹென்றி பேஸ்மர், அதேவேளை வில்லியம் சீமன்ஸ் என்போர் இரும்புருக்கு சார்ந்த கண்டுபிடிப்புகளை மேற்கொண்ட முக்கிய கண்டுபிடிப்பாளர்களாக நாங்கள் குறிப்பிட முடியும். ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பாக கண்டுபிடிப்பாளர்களையும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் நாங்கள் தற்போது பார்க்கலாம். இரும்பிலிருந்து கழிவுகளை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்யும் முறை. ஹென்றி பேஸ்மர் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இயந்திரம், அதேவேளை ஹென்றி பேஸ்மரின் புகைப்படமும் இங்கு தரப்பட்டு இருக்கின்றது. அடுத்ததாக நிலக்கரி கைத்தொழில். கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட 3 துறைகள். முதலாவது நெசவு, இரண்டாவது இரும்பு, மூன்றாவது நிலக்கரி. கைத்தொழில் புரட்சியுடன் நிலக்கரிக்கான கேள்வி அதிகரித்தது. அதாவது கைத்தொழில் புரட்சி ஏற்பட இயந்திர சாதனங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். இதன் போது இரும்பு அவசியம், இரும்பை உருக்குவதற்கு நிலக்கரி அவசியம். இதில் ஒன்றிலேனும் இல்லாவிட்டால் அங்கு புரட்சி ஏற்பட வாய்ப்பில்லை. பிரித்தானியாவில் இரண்டும் காணப்பட்டன, அதனாலேயே அங்கு புரட்சி ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட காலப்பகுதியில் இரும்பை உருக்குவதற்காக நிலக்கரிக்கான கேள்வி அதிகரித்தது. ஆனாலும் நிலக்கரி அகழ்வு இலகுவானதாக அமையவில்லை. நிலக்கரியை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பது அவ்வளவு இலகுவான ஒரு விடயமாக அமையவில்லை. அதாவது நாங்கள் கிணற்றை தோன்றுவது போன்று நிலத்தை துளைத்து நாங்கள் நிலக்கரியினை அகழ்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்பட்டது. இதன் போது நிலத்தை ஆழத்திற்கு அகழ்ந்து செல்ல அங்கு நீர் வெளியேறும். நாங்கள் ஆழமாக கிணற்றை தோன்றும் போது நீர் ஊற்றெடுப்பது போன்று நிலக்கரி அகழ்வின் போதும் அங்கு நீர் வெளியேறும். இந்த நீரினை வெளியேற்றியே நாங்கள் ஆழத்தை நோக்கி அகழ்ந்து செல்ல வேண்டி இருந்தது. இந்த நீரினை எவ்வாறு வெளியேற்றுவது என்பது பாரிய பிரச்சனையாக அமைந்தது. நிலக்கரி அகழ்வின் போது அங்கு ஏற்படும் அந்த ஊற்றெடுக்கும் அந்த நீரினை எவ்வாறு வெளியேற்றுவது என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக அமைந்தது. அதே நேரம் ஆழமான அகழ்வுகளின் போது அங்கு விஷவாயு உருவாவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்பட்டன. ஆழமாக அகழ்ந்தெடுக்கும் போது அங்கு விஷவாயுகள் உருவாவதுண்டு. இதுவும் ஒரு சவாலாக அமைந்தது. நிலக்கரி அகழ்வின் போது இருந்த சவால்கள். அடுத்ததாக ஆழத்திற்கு செல்ல செல்ல அங்கு வெப்பம் அதிகரிக்கும். தண்ணீரை வெளியேற்றுவது ஒரு பிரச்சனை, விஷவாயு உருவாவது மற்றொரு பிரச்சனை. அடுத்ததாக சுரங்கத்துக்குள் வெப்பம் அதிகரித்தல். அதே வேளை ஆழத்திற்கு செல்ல செல்ல சுரங்கத்துக்குள் இருள் சூழ்ந்துவிடும். இவ்வாறான பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிலக்கரியினை அகழ்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது. எனவே நிலக்கரியை அகழ்ந்தெடுப்பது அவ்வளவு சுலபமான ஒரு விடயம் அல்ல. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்ட போது புதிய கண்டுபிடிப்புகள் தோற்றம் பெற்றன. நீரை எவ்வாறு வெளியேற்றுவது, வெளிச்சத்தை எவ்வாறு கொடுப்பது, விஷவாயுவை எவ்வாறு தவிர்ப்பது, இவ்வாறான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டபோது அங்கு பல கண்டுபிடிப்புகள் உருவாகின. எனவே தற்போது நாங்கள் நிலக்கரி கைத்தொழில் சார்ந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாக பார்க்கலாம். சுரங்கத்தினுள் நீர் சேருதல், அதை வெளியேற்றுவது பிரதான ஒரு சவாலாக அமைந்தது. அதற்கான ஒரு தீர்வினை நியூ கொமன் என்பவர் முன்வைக்கின்றார். நியூ கொமன் சுரங்கத்தினுள் சேரும் நீரை குழாய் மூலம் வெளியேற்றவும், குழாய் மூலம் வெளியிலிருந்து வழியினை அனுப்பி சுரங்கத்தை குளிரூட்டக்கூடிய வகையில் நீராவியால் இயங்கும் இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்தார். அதாவது சுரங்கத்துள் உள்ள நீரை வெளியேற்றுகிறார், குழாய் வழியாக காற்றை உள்ளே அனுப்பி சுரங்கத்தை குளிர்படுத்துகின்றார். இந்த நீராவி இயந்திரத்தை நியூ கொமன் என்பவர் கண்டுபிடிக்கின்றார். எனவே நிலக்கரி கைத்தொழில் சார்ந்த கண்டுபிடிப்புகள் 3 குறிப்பிடுக. உங்களுடைய சாதாரண தர வினாப்பத்திரத்தில் கேட்கப்பட்ட ஒரு வினாவாக இது காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நியூ கொமன் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தமை. அடுத்ததாக
இதனை மேலும் அபிவிருத்தி செய்த வகையில் செயற்திறன் மிக்க நீராவி இயந்திரத்தை ஜேம்ஸ் வாட் என்பவர் கண்டுபிடிக்கின்றார். நியூ காமன் நீராவி இயந்திரம், செயற்திறன் மிக்க நீராவி இயந்திரம் ஜேம்ஸ் வாட். அடுத்ததாக இந்த சுரங்கத்தினுள் வெளிச்சத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக பாதுகாப்பு விளக்கு கண்டுபிடிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு விளக்கு, இதனை கண்டுபிடித்தவர் ஹம்ப்ரி டேவி. ஹம்ப்ரி டேவி என்பவரால் பாதுகாப்பு விளக்கு கண்டுபிடிக்கப்படுகின்றது. எனவே நிலக்கரி கைத்தொழில் சார்ந்த 3 கண்டுபிடிப்புகள் எனும் பொழுது நாங்கள் நீராவியால் இயங்கும் இயந்திரம், அதனை கண்டுபிடித்தவர் நியூ காமன், ஜேம்ஸ் வாட் செயற்திறன் மிக்க நீராவி இயந்திரம், ஹம்ப்ரி டேவி பாதுகாப்பு விளக்கு என்பவற்றை குறிப்பிடலாம். நீங்கள் குறிப்பிட்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஹம்ப்ரி டேவியினால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு விளக்கு இவ்வாறு அமைந்திருந்தது. மாணவ செல்வங்களே, முக்கியமாக இந்த பாதுகாப்பு விளக்கு, இந்த இயந்திரங்கள், இந்த உபகரணங்களை உங்களுக்கு வழங்கி அது தொடர்பாக 3 வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. 3 வினாக்கள், அதாவது இவ்வுருவில் காட்டப்படுவது யாது, இது எத்துறை சார்ந்த கண்டுபிடிப்பாக அமைகின்றது, இதன் கண்டுபிடிப்பாளர் யார் என்ற அடிப்படையில் வினாக்கள் கேட்கப்படலாம். உங்களுடைய 2ஆம் வினாப்பத்திரத்தில் இவ்வாறான வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த உருவப்படங்களை அவதானிக்கும் போது அது தொடர்பான 3 வினாக்களுக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். இவ்வுருவினால் காட்டப்படுவது யாது, இது எத்துறை சார்ந்த கண்டுபிடிப்பாக அமைகின்றது, இதனை கண்டுபிடித்தவர் யார் என்ற அடிப்படையில் வினாக்கள் கேட்கப்படலாம். எனவே நீங்கள் தற்போது இங்கு காண்பது ஹம்ப்ரி டேவியின் பாதுகாப்பு விளக்கு. நிலக்கரி சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பாக இது அமைகின்றது. கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட பிரதான 3 துறைகள் தொடர்பாக இதுவரை நாங்கள் கலந்துரையாடினோம். நெசவு, இரும்பு, நிலக்கரி, அது சார்ந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் தெளிவாக பார்த்தோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த 3 துறைகளிலும், அதாவது நெசவு, இரும்பு, நிலக்கரி துறைகளில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மேலும் 3 துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் 3 துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம். போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் ஆகிய துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. அந்த அடிப்படையில் தற்போது போக்குவரத்து துறையில் கைத்தொழில் புரட்சி காலப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் தற்போது பார்க்கலாம். ஜான் மெக்கடம் என்பவரால் மெக்கடம் முறை கண்டறியப்பட்டது. போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றம். போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றம் ஆரம்ப காலப்பகுதியில் மாட்டு வண்டி பாதைகள், குதிரை வண்டி பாதைகள் என்ற அடிப்படையில் சிறிய ஒற்றையடி பாதைகளே காணப்பட்டன. பெருமளவிலான பாதை வசதிகள், அபிவிருத்திகள் ஏற்படவில்லை. அந்த காலப்பகுதியில் ஜான் மெக்கடம் என்பவரால் மெக்கடம் முறையிலான பாதை கண்டறியப்படுகின்றது. மெக்கடம் முறையிலான பாதை அமைக்கும் நவீன தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. பார்ப்போம், மெக்கடம் முறையிலான பாதை எவ்வாறு அமைய பெற்றது. மெக்கடம் முறையிலான பாதை எவ்வாறு அமைய பெற்றதெனில், வலுவான அத்திவாரமிட்டு பெரிய கற்களை இட்டு அதன் மேல் மண்ணை இட்டு அழுத்த வேண்டும். அதன் பின்னர் அவற்றை தட்டி மட்டப்படுத்தி அதன் மேல் சிறிய கற்களை இட்டு மேலும் மட்டப்படுத்தி பெருந்தெருக்களை அமைக்கும் முறை தாரிடப்பட்ட பாதை அல்ல. மெக்கடம் முறை என்பது நாங்கள் நினைப்பது போன்று தார் இடப்பட்ட பாதை அல்ல. கற்களையும் மண்ணையும் பரப்பி தட்டி பதப்படுத்தப்பட்ட பாதைகளாக இவை காணப்பட்டன. காலப்போக்கிலேயே தாரிடப்பட்ட பாதைகள் அமைக்கப்பட்டன. இது ஆரம்ப கட்டம். மெக்கடம் முறையிலான பாதை இது ஆரம்ப கட்டம். எனவே இந்த பாதை அமைத்தலின் பின், மெக்கடம் முறையிலான பாதைகள் உருவாக்கப்பட்டதன் பின்னர் பண்டங்களையும் பயணிகளையும் சுமந்த வாகனங்கள் வேகமாகவும் வசதியாகவும் பயணிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே கைத்தொழில் புரட்சி காலப்பகுதியில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட ஒரு பாரிய மாற்றமாக நாங்கள் இந்த போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட மாற்றத்தினை குறிப்பிட முடியும். அதன் போது நீங்கள் ஜான் மெக்கடம் என்பவரால் கண்டறியப்பட்ட மெக்கடம் முறை என்பதை குறிப்பிட்டு விளக்கமளித்தல் பொருத்தமானதாக இருக்கும். தற்போது நாங்கள் கைத்தொழில் புரட்சி முதலில் 3 துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்பாகவும், அந்த 3 துறைகளில் ஏற்படுத்திய வளர்ச்சி மேலும் 3 துறைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது, அந்த அடிப்படையில் போக்குவரத்து துறை தொடர்பாக நாங்கள் தற்போது உங்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் இணைந்து கொள்வோம்.